கிறிஸ்துவுக்குள் என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஷாலோம். இந்த 30வது நாளில் நம் தேசத்திற்காக ஜெபித்து SG-60 கொண்டாட ஆவலுடன் காத்திருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு குழந்தையை அவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்கள், அவன் முதிர் வயதில் அதை விட்டு விலகமாட்டான். நீதிமொழிகள் 22 சிந்தித்தல். இந்த வசனம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இளம் வாழ்க்கையை பாதிக்கும் எவரின் கைகளிலும் இறைவன் ஒப்படைத்துள்ள மிகப்பெரிய பொறுப்பை நமக்கு நினைவூட்டுகிறது. குழந்தைகள் மென்மையான செடிகளைப் போன்றவர்கள். அவர்கள் வலுவாகவும் பலனளிப்பவர்களாகவும் வளர வழிகாட்டுதல், கவனிப்பு மற்றும் ஒழுக்கம் தேவை. இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்க விரும்பும் 3 விஷயங்கள். 1. பயிற்சி. இங்கே பயிற்சி என்ற சொல் வெறும் கற்பித்தல் விதிகளை விட அதிகம். இது குழந்தையை கற்பித்தல், வழிநடத்துதல் மற்றும் திருத்துதல் ஆகியவை வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயல்முறையாகும். இதன் பொருள் அன்புடனும் முன்மாதிரியுடனும் வளர்ப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் நம்மை அர்ப்பணிப்பதும் ஆகும். மேலும் நிறைய பொறுமையும் கூட. இது ஆரம்பத்திலேயே தொடங்குவதையும் குறிக்கிறது. குழந்தைகள் புலன் ஆய்வு, பெற்றோர் மற்றும் பராமரிப்பாளர்களுடனான தொடர்பு மூலம் குழந்தை பருவத்திலிருந்தே கற்றுக்கொள்ளத் தொடங்குகிறார்கள். எனவே பெற்றோர்களே, குழந்தையை பயிற்றுவிப்பதற்கு இது மிக விரைவில் என்று நினைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்கள் சீக்கிரமாகத் தொடங்க வேண்டும். அவர்கள் இளமையாகவும் எளிதில் ஈர்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கும்போது குழந்தையின் குணத்தையும் இதயத்தையும் வடிவமைக்க வேண்டும். இளம் வயதில் குழந்தைகளுக்கு ஒரு விசாரிக்கும் மனம் இருக்கும், பல விஷயங்களை கவனிக்கவும் கற்றுக்கொள்ளவும் விரும்புகிறது. நாம் இளமையாகத் தொடங்குவது முக்கியம். 2. அவர் செல்ல வேண்டிய வழியில். குழந்தையை பயிற்றுவிக்க நாம் 2 விஷயங்கள் தேவை. சரியான விஷயங்கள். நீதியின் பாதை, ஞானம் மற்றும் கர்த்தருடைய கட்டளைகள். அதுதான் அவர்கள் செல்ல வேண்டிய சரியான வழி. நீங்கள் கிறிஸ்தவம் அல்லாத சூழலில் கல்வியாளர்களாக இருக்கலாம், ஆனால் வேதவசனங்களை மேற்கோள் காட்டாமல் கிறிஸ்தவ மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை எப்போதும் கற்பிக்க முடியும். உதாரணம்: உண்மைத்தன்மை, நேர்மை, பணிவு, மரியாதை, ஒருவருக்கொருவர் உதவுதல் போன்றவை. ஆனால் வீட்டில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கர்த்தரைப் பற்றியும் அவரோட வார்த்தை மற்றும் அவரோட வழிகளைப் பற்றியும் கற்பிப்பது மிகவும் முக்கியம். பெற்றோர்கள் அவர்களை கர்த்தரை அனுபவிக்க வழிநடத்த வேண்டும். இம்மானுவெல்லாவின் ஜெபத்தின் அனுபவம். கர்த்தர் அவர்களின் ஜெபங்களை கேட்கிறார் என்பதை அவர்களுக்கு கற்பித்தல். எப்போதும் கர்த்தரைத் தேட நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறையில் குழந்தைகளின் இரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். குழந்தைக்கான கர்த்தரின் திட்டத்தின்படி. பெற்றோராக நம் குழந்தைகளுக்கு பல திட்டங்கள் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் கர்த்தர் வடிவமைத்திருப்பது முக்கியம். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது. பரிசுகள் மற்றும் இறைவனின் அழைப்பு. பெற்றோர்களாகவும் கல்வியாளர்களாகவும் நமது பங்கு அதை கண்டுபிடித்து அதில் நடக்க அவர்களுக்கு உதவுவதாகும். மரியாளும் யோசேப்பும் இயேசுவை அவரது அழைப்பை நிறைவேற்றுவதற்காக எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது போல. பரிசுத்த ஆவியினால் கருத்தரிக்கப்பட்டதால் இந்த குழந்தை சிறப்பு வாய்ந்தது என்பதை மரியாள் அறிந்திருந்தாள். யோசேப்புக்கு அவருடைய கனவில் அவர் பலரை அவர்களின் பாவங்களிலிருந்து காப்பாற்றுவார் என்று சொல்லப்பட்டது. அவருடைய பெயர் இயேசு. மத்தேயு அதிகாரம் 1:21. கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய வழிகளிலும் இயேசுவை வளர்க்க அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை இயேசுவுக்கு கற்பித்துப் பயிற்றுவித்த ரபீக்களின் வேலையை கற்பனை செய்து பாருங்கள். எனவே பரிசேயர்கள் மற்றும் நியாயப்பிரமாண போதகர்களுக்கும் கூட அவர் கற்பிக்க முடிந்தது. இயேசு பிதாவுடன் ஒரு வலுவான உறவைக் கொண்டிருந்தார். எனவே அவர் தனது வாழ்க்கைக்கான கர்த்தரின் நோக்கத்தை நிறைவேற்ற முடிந்தது. இரட்சகராக அனைத்து மனிதகுலத்திற்கும் இறக்க வேண்டும். பெற்றோர்களாக நாம் நம் குழந்தைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கைக்கான கர்த்தருடைய திட்டத்தின்படி அவர்களை வளர்க்க வேண்டும். கல்வியாளர்களாக ஒவ்வொரு குழந்தையின் தனித்துவமும் வெளிப்படுத்தப்பட வேண்டும்
என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் இயேசுவுக்காக பிரகாசிக்கச் செய்ய வேண்டும். 3வது, அவர் வயதான போது அவர் அதை விட்டு விலகமாட்டார். இது குழந்தையை பயிற்றுவிப்பதன் வாக்குறுதி மற்றும் ஆசீர்வாதம். இன்று நீங்கள் விதைக்கும் விசுவாசம், அன்பு மற்றும் ஒழுக்கத்தின் விதைகள் குழந்தை வளர்ந்து வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும்போது கூட பலனளிக்கும். அவர்கள் கர்த்தருடன் நடப்பது மட்டுமல்லாமல் இயேசுவைப் போலவே கர்த்தருடைய நோக்கங்களையும் அவர்களின் வாழ்க்கைக்கான திட்டங்களையும் நிறைவேற்றுவார்கள். பெற்றோர்கள் அல்லது கல்வியாளர்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பள்ளியாசிரியர்களாக நம் குழந்தைகள் கர்த்தருக்கு சேவை செய்வதை பார்ப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. விண்ணப்பம்: உங்கள் வாழ்க்கையில் குழந்தைகளுக்காகவும் அவர்களுடன் சேர்ந்து ஜெபிக்கவும் நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் ஒரு கல்வியாளராக இருந்தால், கர்த்தர் உங்கள் கைகளில் ஒப்படைத்துள்ள ஒவ்வொரு குழந்தைக்காகவும் ஜெபிப்பதற்கு நீங்கள் இன்னும் அதிக நேரம் செலவிட வேண்டும். உங்கள் வகுப்பறையில் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் தனித்துவமான திறமைகளையும் திறன்களையும் கண்டுபிடித்து அதன் மூலம் பிரகாசிக்க அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும். முன்மாதிரியாக வழிநடத்துங்கள். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை விட நீங்கள் செய்வதிலிருந்து அதிகம் கற்றுக்கொள்கிறார்கள். பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் இருங்கள். பயிற்சிக்கு நேரம் எடுக்கும். நீங்கள் உடனடியாக அவர்களை பார்க்காவிட்டாலும் முடிவுகளில் கர்த்தரை நம்புங்கள். ஜெபம். பரலோகத் தகப்பனே, குழந்தைகளின் பரிசுக்கு நன்றி. ஞானம், பொறுமை மற்றும் அன்புடன் அவர்களை உங்கள் வழிகளில் பயிற்றுவிக்க எங்களுக்கு உதவுங்கள். இன்று நாம் விதைக்கும் விசுவாச விதைகள் வலுவாக வளர்ந்து அவர்களின் இதயங்களிலிருந்து ஒருபோதும் விலகாமல் இருக்கட்டும். அவர்கள் உங்களுடன் நடந்து இயேசுவைப் போலவே தங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்வதைப் பார்க்க எங்களுக்கு உதவுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.